தென்தமிழ் என்று கம்பன் உன்னை கூறிவிட்டான். யாம் அறிந்த மொழிகளிலே சிறந்த மொழி என்று பாரதி உன்னை கூறிவிட்டான். தமிழுக்கு அமுதென்று பெயர், இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதிதாசனும் உன்னை கூறிவிட்டான். உன்னை எப்படி அழைப்பேனோ, என்னவென்று அழைப்பேனோ, உள்ளதை சொல்லட்டுமா என் அன்னை தமிழே, நாவில் கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, எண்ணில் வளர்ப்பவளே, உன் புகழ் சொல்ல பிறப்பெடுப்பேன். சொல்லில் விளையாட சொல்ல முடியலையே என் உயிரின் மேலான அன்னை தமிழே, அன்னை தமிழே என்று போற்றி பாடி தமிழுக்கு முதல் வணக்கம். இங்கு வந்திருக்கும் தமிழர்களுக்கு என் அடுத்த வணக்கம். தாய் தந்தையர் இல்லாதவர் மட்டும் அனாதைகள் கிடையாது, நல்ல தலைவன் இல்லாதவரும் அனாதைகள் தான். ஏன் தம்பி நல்ல தலைவன் இல்லைன்னா அனாதைங்கிற? ஒரு தாய் தந்தையர் என்பவர் யார்? ஒரு குடும்பத்தின் தலைவன் தலைவி. ஒரு குடும்ப தலைவன் தலைவியின் வேலை என்ன? நம் குடும்பத்திற்கான வருமானத்தை எடுத்து அதை சரியான முறையில் சேமித்து நம் எதிர்கால நல்வாழ்வை அமைத்து தருவதுதான் ஒரு குடும்ப தலைவன் தலைவியின் வேலை. இந்த குடும்ப தலைவன் தலைவியாலேயே செய்ய முடியாத சில வேலை என்று இருக்கின்றன. அதை யார் செய்ய வேண்டும்? நம் இன தலைவர்கள் தான் செய்ய வேண்டும். ஆனால் இங்கு அப்படியா நடக்கிறது? நம்மால் எதையெல்லாம் வாங்கிக் கொள்ள முடியுமோ அதையெல்லாம் இவர்கள் இலவசமாக தருவார்கள். நம்மால் எதையெல்லாம் வாங்கிக் கொள்ள முடியாதோ அதையெல்லாம் இவர்கள் தனியார் இடத்தில் ஒப்படைத்து நம்மளை சாகடிப்பார்கள். எடுத்துக்காட்டிற்கு, என் பெற்றோரால் எனக்கு புத்தகம் சீருடை வாங்கி தர முடியும். ஒரு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைக்க முடியுமா? நான் நடந்து செல்ல செருப்பு வாங்கி தர முடியும். தரமான சாலையை போட முடியுமா? எங்களுக்கு 1000 ரூபாய் வேண்டாம், நல்ல வேலையை கொடு, மாதம் 10,000 நான் சம்பாதித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு இலவச பேருந்து வேண்டாம், தரமான பேருந்தை நேரத்துக்கு விடு, பயணச்சீட்டு நான் எடுத்துக் கொள்கிறேன். முதல்ல இலவசங்கிற சொல்ல நீ ஏன் சொல்ற? மக்களாகிய நாம் எல்லாவற்றுக்கும் காசு தந்து விடுகிறோம். அந்த பணத்தை எடுத்து சரியாக சமமாக பிரித்து பல நலத்திட்டங்களை செய்வதற்குத்தான் ஒரு ஆட்சி அதிகாரம் தேவைப்படுகிறது. அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தான் உங்கள் பிள்ளைகள் வீதியில் இறங்கி கத்திக் கொண்டிருக்கிறோம். சரிப்பா, யாருமே சரியில்லை. நாம் தமிழர் கட்சி வந்தா என்ன பண்ணுவீங்க? எங்கள் ஆட்சியில் 3 சேவைகள் உங்கள் மொழியில் இலவசம், தரமான கல்வி, மருத்துவம், தூய குடிநீர். கல்வியா? இலவச கல்விதான் இருக்கேப்பா. இருக்கு, தரமா இருக்கா? பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் பல லட்சம் ரூபாய் செலவு செய்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஏன் எடுத்துக்காட்டுக்கு நானே, எனக்கு 1 லட்சம் ரூபாய், என் தங்கைக்கு 2 லட்சம் ரூபாய், வருடத்துக்கு 3 லட்சம் ரூபாய் படிப்புக்கு மட்டும் செலவு பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இளைஞரால் என்னால் எப்படி சமாளிக்க முடியும்? எங்கள் ஆட்சியில் ஆராய்ச்சி கல்வி முதல் ஆரம்ப கல்வி வரை இலவசம், தரமாக. எப்படி தரமாக? முதலமைச்சர் மகனாக இருந்தாலும் சரி, அமைச்சர்கள் மகனாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்திலிருந்து 1 ரூபாய் சம்பளம் வாங்கினால் கூட அவர்கள் பிள்ளைகள் அரசாங்க பள்ளியில் தான் படிக்கணும். வந்த உடனே சட்டம். பிறகு மருத்துவம், இலவச மருத்துவமனை தான் இருக்கேப்பா. இருக்கு, தரமா இருக்கா? முதலமைச்சர் அங்க போய் படுத்து வைத்தியம் பாப்பாரா? எங்கள் ஆட்சியில் 1 ரூபாய் மருத்துவம், 1 கோடி ரூபாய் மருத்துவம் என் மக்களுக்கு இலவசம், தரமாக. எப்படி தரமாக? அமைச்சருக்கு முடியல, முதலமைச்சருக்கு முடியல, அரசாங்கத்திலிருந்து 1 ரூபாய் சம்பளம் வாங்கினால் கூட அவர்கள் அரசாங்க மருத்துவமனையில தான் படுத்து வைத்தியம் பார்க்கணும். சட்டம். அதுக்கப்புறம் தண்ணீரை பத்தி பேசுறா கண்ணீர் வரும். எங்க பார்த்தாலும் தண்ணி கேன். யாருப்பா நீ தண்ணி கேன் போடுவாங்க? அந்த மாதிரி இருக்கு நிலைமை. தண்ணிக்கு மட்டும் பல 1000 ரூபாய் செலவு செய்கிறார்கள் என் மக்கள். நீ 1000 ரூபாய் தர்ற, நீ தண்ணி கேன் வாங்கவே காசு இல்ல. எங்கள் ஆட்சியில் தூய குடிநீர் இலவசம், தண்ணீர் விற்க தடை. ஏன் தடை? தண்ணீர் மனிதருக்கு மட்டுமான தேவை அல்ல, அது உலக உயிர்களின் தேவை. தாகம் நாம் காசு கொடுத்து வாங்கி விடுகிறோம், மற்ற உயிரினங்கள் என்ன செய்யும்? அதனால் எங்கள் ஆட்சியில் தண்ணீர் விற்க தடை. பிறகு அனைவருக்கும் அரசு வேலை தரப்படும். வந்த உடனே டாஸ்மார்க்கை இழுத்து மூடுறோம். ஏன் மூடுறோம்? நாங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்க வந்தவர்கள் அல்ல, பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பாட வந்தவர்கள் அல்ல, அந்த பாட்டிலை துப்பு நூறாக நொறுக்க வந்தவர்கள், நொறுக்கியவர்கள். ஏண்டா ஒரு பிரச்சனைனா ஓடி போய் ஒளிஞ்சவன தலைவனா வச்சிருக்க நீயே உன் கட்சி பெற கத்தி சொல்லும் போது 22 நாடுகள் தான் உயிரின நேசித்த பிள்ளை, தன் மக்கள், தன் நாடு கண் முன்னே அழிந்த போதும் நின்று சண்டை செய்தவனை தலைவனாக வைத்திருக்க நாங்கள் காலரை தூக்கி விட்டு சொல்லுவோம்டா நாம் தமிழர் கட்சின்னு. இந்த அரசாங்கத்துக்கு முன்னாடி எப்படி இந்த அரசாங்கம் கையை கட்டினவன அண்ணனா வச்சிருக்க நீயே உன் அண்ணன் பேரை கத்தி சொல்லும் போது அவர்கள் ஆட்சி, அவர்கள் அதிகாரம், அவர்கள் காவல்துறை உள்ளார போய் கெத்தா எப்படி கெத்தா நீ வைடா நான் ஓட்ட பண்ணல கையை தூக்கி சொல்லுண்டா சீமான் தம்பின்னு.
எனவே என் அன்பான மக்களே, சிந்தனையற்ற சினிமாக்கார தம்பிகளுக்கு உங்கள் ஓட்டு இல்லை, சிந்தனை மிக்க சீமானின் தம்பிகளுக்கு உங்கள் ஓட்டு என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.